என்ன குரூப் ட்ரைனிங்? ஜோ அது வந்து ஓய், நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டியா என்ன? என்னது? தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கு போகாதன்னு. இப்ப பாத்தியா உன்னோட நிலைமை என்னன்னு? இல்ல நான் ஆக்சுவலா இத பாரு, வந்தமா படிச்சோமா போனமான்னு இல்லாம எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை? எனக்கு காப்பாத்து. இந்த மாதிரி பண்ண சொல்லி யார் சொன்னா? எங்களை ஜேசன் தான் இங்க அனுப்புறோம். மரியாதையா கிளாஸ் கிளம்புங்க. எல்லாமே சொதப்பிடுச்சு. வா கிளாஸ் பண்ணலாம் வா. இந்த தடவை உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா உனக்கு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அடிக்கடி வந்து என்னால காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஜோ, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ் எதிர்பார்த்து நான் செய்யல. இனிமையாவது ஜாக்கிரதையா இரு. யாரு? ஜோவா? ஆமா, ஜோ தான் எங்களை அங்கிருந்து விரட்டி விட்டோம். இப்படி பண்ண சொல்லி உங்களுக்கு யார் ஆர்டர் கொடுத்தது? ஜேசன், நீ தான் அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொன்ன. நான் அவளை பயமுறுத்தி தனக்கு தானே வந்து சரண்டர் ஆக வைக்க தானே சொன்னேன். சாரி ஜேசன், இது எங்க தப்பு தான். இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க ஸ்கூலை விட்டு துரத்திடுவேன். போங்கடா இங்க இருந்து. போங்கடா. ஜான்சி, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நீ நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் என்னவோ F4 பசங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பணக்கார பசங்கனாலே இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நிரூபிச்சு காட்டிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எப்படி சொல்ற? அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப நல்லவனா தெரியறான். அப்படியா? யார் அந்த பையன்? உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல? போஸ்டர் ஃபுல்லா டஸ்டா இருக்கு. அது கூட பார்க்காம அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்க. இப்ப இன்னும் அழகா இருக்கான். அப்படியே சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே இருக்கால. தேவதையா? இவ ரொம்ப அழகான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு கூட. இவ மாடலிங்ல சம்பாதிக்கிற பணத்துல என்ன பண்றா தெரியுமா? ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ற. பெரிய விஷயம் இல்ல இது? அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். எனக்கு அவதான் ஐடல் தெரியுமா? ஐடலா? எல்லாருமே அவ லாயரா வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவ மாடலிங் பண்ணி பண்ற வேலையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உண்மையிலேயே கிரேட் தான். பட் ஆனா அவ சம்பாதிக்கிற பணத்தை சேரிட்டிக்கு டொனேட் பண்றதோட சேர்த்து ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான்ல கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோ. எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. இவ ஏதாவது ஒரு ராயல் ஃபேமிலில இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. டயானா, ஆட்ரே ஹெப்பர்ன் மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவி பண்ண நல்லா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? அவ ஒரு மாடல் மட்டும் தானே? ஏன் மாடலா இருந்தா என்ன? செலிபிரிட்டி சர்வீஸ் பண்ணா பப்ளிசிட்டி தானே. இத பாரு ஜோ, சர்வீஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நல்ல மனசும் ஏழைங்களுக்கு உதவுற பெருந்தன்மையும் இருக்கணும். எனக்கும் இந்த மாதிரிலாம் உதவணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் பணக்காரி இல்லையே. இந்த மாதிரி வளவலும் பேசுறத நீ விட மாட்டியா? ஏய், நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ ஏண்டா, அதுல என்ன பேய் படமா பாத்துட்டு இருக்க? அப்படி பயந்து போய் அங்க உட்காந்துட்டு இருக்க?
இங்க பாருங்க, ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். என்னடா அது? அக்கா படிக்கிற ஸ்கூல்ல யாரோ ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளாம். சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். எங்கடா? கம்மி. இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க. சின்வா ஸ்கூல்ல படிக்கிற ஜே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு பொண்ணு சில போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கலாம். இந்த ஜே ஸ்கூல் படிக்கிற பொண்ணா? ஏண்டி, ஒருவேளை உன் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணா இருக்குமோ? ஒருவேளை இது ஜீனாவா இருக்குமோ? கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஜீனாவா தான் இருக்கணும். ஓ, இந்த காலத்து பசங்களுக்கு என்னாச்சு? படிக்கிற வயசுல இப்படி கர்ப்பமாயி வந்து நிக்கிறா. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணாங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருப்பா? ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பான்னு என்னால நம்பவே முடியல. கொடுமையா? அம்மா தான் உளறாங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து உளறீங்கப்பா. பிரேக்கிங் நியூஸ். மிஸ் ஜே யான்னு கண்டுபிடிச்சாச்சு. அவளை பாத்தியா எவ்வளவு தின்னட்ட போறேன்னு? அம்மா ரொம்ப திமிரிடுச்சு. ஸ்கூலுக்கு வந்தாலே என்ன பத்தி ஏதாவது குசு குசுன்னு பேசுறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. நல்லா வசமா மாட்டிக்கிட்டால, அவளை சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் கிளாஸ்ல வந்துட்டாடி. நான் நிறைய பேர் கூட டேட்டிங் போயிருக்கேனா? நான் ஒரு கெட்ட பொண்ணா? என்ன இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே தூத்துருமா? என் வயதுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாரு? அபார்ஷன் சட்டவிரோதமா? ஏன் அமைதியா இருக்கான்னு தெரியுமா? ஏண்டா? என்னன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜோ மட்டும் இந்த விஷயத்துல தலையிடலனா என்ன நடக்குதுன்னு பாருங்கடா. அவகிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாத. அப்படின்னா திரும்பி நீ இன்னைக்கு அவளை காப்பாத்த போறியா? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா. இந்த தடவை என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண உனக்கு என்னடா பிரச்சனை? அவ மேல திடீர்னு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சா என்ன? அவளுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நீ போட்டு குழப்பிக்காத. அந்த பொண்ணை நீ சாதாரணமா இட போட்ட. அவளுக்கு எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சுத்தமா தெரியாது. அது பொண்ணோ இல்ல பையனோ தேவையில்லாம என் வழியில குறுக்கிட நினைச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்காம விடவே மாட்டேன். நீ போர்டு அழிச்சிருக்கலாம், ஆனா உன்னால இத கண்டிப்பா அழிக்க முடியாது. பிரேக்கிங் நியூஸ். அந்த பிரெக்னன்ட் பொண்ணோட பேர் தெரிஞ்சிடுச்சு. அது வேற யாரும் இல்ல, நீதான். ஹே சோனி, இங்க ஏதோ ரொம்ப பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இல்ல? ஆமா, தாங்க முடியல. ஏன்னா இங்க கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. இது வரைக்கும் கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்ததே இல்ல. மயக்கம் வர மாதிரி இருக்கு. சோனி, உன்னோட பெர்ஃப்யூம் கூட. இப்படி ஸ்மெல் வந்தா என்னால இந்த கிளாஸ் ரூம்ல இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுக்கு மேல என்னால போத்துட்டு இருக்க முடியாது. என்னடி பண்ணுவ? உன்னால எங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? ரொம்ப சீன் போடுற. இப்பதான் பேசிட்டு இருந்தோம், வந்துட்டா பாரு. யாரு? தோ சொன்னல வருவான்னு, வந்துட்டா பாரு. சாரி சொல்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்ட? நான் ஒண்ணு உன்கிட்ட சாரி சொல்றதுக்கு வரல. ஜேசன், நல்லா கேட்டுக்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. டிரைக்கிங் பொண்ணு, மரியாதையா சாரி கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. நான் சாரி சொல்வேன் எப்படி எதிர்பார்த்த? நீ பண்ண வேலைக்கு நீ தான் என்கிட்ட சாரி சொல்லணும். என்னது? என்ன சொன்ன? ஏய், என்ன ஃபைட் பண்ண போறியா? என்ன நினைச்ச? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? பாக்குறியா என் பவர் என்ன? பாக்குறியா? நான் கர்ப்பமா? ஏன் அந்த தப்பான நியூஸ இன்டர்நெட்ல போட்டு என் பேரை கெடுக்கிற? நான் இது வரைக்கும் ஒரு பையன் கிட்ட கூட நெருக்கமா பழகினதே இல்ல. என்னைய அவமானப்படுத்திட்டால? இந்தா, இன்னொரு தடவை என்னோட விஷயத்துல தலையிடுறதோ விளையாடுறதோ வச்சுக்கிட்ட செத்த.
அவளுக்கு எங்க இருந்து அவ்வளவு தைரியம் வந்துச்சு? யார்ல ஏறி ஒரே கிக்கு தலை கீழே வந்தார்ல. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் நான் எந்த படத்துலயுமே பார்த்தது இல்லடா. நீ பாத்திருக்கியா? அவ யார் மாதிரியா இருக்கா, கரெக்டா ஞாபகம் மாட்டேங்குது. ஆமாடா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யார மாதிரி இருக்கா? ஜெட்லிடா. ஏய் என்னடா வளர்றீங்க? ஏய், ஜான்சியா பார்த்தா ஜெட்லியோட தங்கச்சி மாதிரியே இல்ல? சான்ஸே இல்ல. ஏன்னா யார் கூட கம்பேர் பண்றதுன்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா உங்களுக்கு? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. சரி வாய மூடு. அப்புறம் ஏன் நீ தனியா உட்காந்து சமாதானமா சிரிச்சிட்டு இருக்க? ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏன் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? உங்க 2 பேருக்கும் இன்னும் புரியல. என்ன? அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு என்னமோ என் மேல கிரஷும் ஃபீலிங்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருடா. டேய் ஜேசன், உனக்கு இந்த லவ் டேட்டிங்லாம் செட் ஆகாதுடா. அட்வைஸ் பண்றீங்களா? உங்களுக்கு தான் லவ்னா என்ன அதோட வேல்யூலாம் தெரியவே தெரியாதுடா. பொண்ணுங்க நோ சொன்னா அதுக்கு எஸ் அர்த்தம் தெரியுமா? அவ என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறாளோ அந்த அளவுக்கு விரும்புறான்னு அர்த்தம்டா. கண்டிப்பா சொல்றேன், அவ என்ன டெஃபினட்டா லவ் பண்றாடா. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? தான் மேல எந்த கலங்கமும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கா. அதனாலதான் அவ அந்த அளவுக்கு என் மேல கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போட்டா. தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான்டா. அவ எந்த பையன்கிட்ட நெருக்கமா பழகினது இல்லையாமே? ஆமா, ஏன்னா அவ எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காடா. வாவ் சூப்பர்ரா. ஒரேடி எப்படி மாறிட்ட? உன்னை என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் புரியுதா? என் அழகை பார்த்து மயங்காத பொண்ணு இந்த ஊர்ல கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. ஆனா அவ கொஞ்சம் லூசுடா. என்ன ரொம்ப புத்திசாலி மாதிரி எல்லார்கிட்டயும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஒரு பொண்ணு ரொம்ப நேர்மையா இருந்தா அது நமக்கு தான் தலைவலி. நான் தேவையில்லாம அவன் நடிச்சு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க கேங்ல யார் கண்ணியாவது நான் போட்டேன், அவ்வளவுதான் தொலைஞ்சேன். கடவுளே காப்பாத்து. ஐயோ, எங்க இருப்பானுங்களோ, பயமா இருக்கே. உன் பேர் தான் ஜான்சியா? நான் தான். என்ன விஷயம்? நீ உடனே இப்ப எங்க கூட வந்தாகணும். எங்க? சாரி, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். உன்னை உடனே கூட்டிட்டு வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. யாரு கூட்டிட்டு வர சொன்னாங்க? அங்க போன உடனே உனக்கே தெரியும். ஆக்சுவலி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓ, இது ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. எந்த பக்கம் போயிருப்பா தெரியல. அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பார்க்கணும். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க. என்ன பண்ணீங்க? விடுங்க. என்ன பண்ணுறா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் தான் தப்பு பண்ணான். அதான் சொல்றேன். கத்தாத. நீ சொல்ற. என்ன கட்டீங்களா? நீ முடி வர. வாய் புத்தற. என்ன ஸ்மெல் இது? நான் ஏதாவது ஃப்ளவர் ஷாப்ல இருக்கேனா? பெட்டு கூட அப்படியே சாஃப்டா வார்மா இருக்கே. ஆனா யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, டச் பண்றாங்க. யாரா இருக்கும்? என்ன பண்றீங்க? உங்களுக்கு லிப்போசக்ஷன் தேவையா? அது பண்ணா இவ காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுவா. அப்படியே போய் வேக்ஸ் எடுத்துட்டு வா. இவளுக்கு முதல்ல வேக்சிங் பண்ணுவோம். வெளியால் இந்த வீட்டுல வந்து தங்கினதை பார்த்து நாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். எங்க சின்ன முதலாளி இது மாதிரி காரியத்தை இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்ல. சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. நீங்க என்ன ஒண்ணு நாடு கடத்தல. நான் எங்க ஊர்ல தானே இருக்கேன். ஆமா, உங்க ஊர்ல தான் இருக்கீங்க. நான் இப்ப இருக்கிறது பிரசிடென்ட் சாரோட வீடா? இல்லங்க சார், அப்படியே இன்னொரு क्वेश्चन கேட்கலாமா? தயக்கப்படாம தாராளமா கேளுங்க மேடம். சார், என்ன மேடம்ல கூப்பிடாதீங்க சார். என் பேரு ஜான்சி. நீங்க அப்படியே கூப்பிடுங்க. சரிம்மா, அப்படியே கூப்பிடுறேன். சரிங்க சார், நாம இப்போ எங்க போறோம்? பயப்படாம கூட வாமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் இந்நேரம் வந்திருப்பாரு. ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்காக வெயிட் பண்றாங்களா? ஓ, யார் அவங்க?
என் வீட்டுக்கு வந்து என்னைய கேள்வி கேட்கறியா? எனது உங்க வீடா? நிஜமாவா சொல்ற? இது உண்மையிலேயே உன்னோட வீடு தானா? ஆமா. நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்ச. சண்டை போட எனக்கு மூடு இல்ல. பாரு, உன்னை பார்த்தா உனக்கே ஆச்சரியமா இல்ல? பணம் பத்தம் செய்யும் சொல்லுவாங்க. வாத்து மாதிரி இருந்த உன்னை அன்னப்பறவை மாதிரி மாத்திருக்கேன் பாத்தியா? வாத்து மாதிரியா இருந்த? நான் அழகாதானே இருந்தேன். நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து இப்படி மாத்தி வச்சிருக்க? ஏய் வாத்து, இப்பவாது உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடு. உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுற பொண்ணு தானே நீ? இங்க பாரு ஜேசன், உனக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம். ஆனா என்ன 4 பேரை வச்சு கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சரா பண்ற. உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு. நீங்க நம்மள சுத்தி யாரும் கிடையாது. அப்புறம் நம்ம 2 பேரும் ஸ்கூல்ல கூட பேசிக்க வேண்டாம், வெளியில மீட் பண்ணிக்கலாம். என்ன உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஷாக்கா இருக்கா? கேரண்டியா சொல்றேன், நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நீ நடந்துக்கிட்டீனா நம்ம கூட யாரும் இல்லாத போது நீ என் கூட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி பழகிறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். புரியுதா? நான் நினைச்சது கரெக்ட் தான். நீ உண்மையிலே மென்டல் தான். ஏதாவது நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருந்தா உன்னை குணப்படுத்திருப்பாங்கல்ல. இங்க பாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய், நான் உனக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன ஒரு $100 செலவாயிருக்குமா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் எவ்வளவு காஸ்ட்லியானது தெரியுமா? $10,000. என்ன என்ன சொன்ன? ஆமா. ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காசே இல்ல. என்ன லவ் பண்றதா ஒத்துக்கிட்டா உனக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ற? கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? நான் உன்னை இது வரைக்கும் சாதாரண மென்டல் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு பெரிய சைக்கோ. நான் என்னைக்கு உன்னை முதல் தடவை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை பத்தி உன் கேரக்டரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யூனிஃபார்ம் கொடுக்க போறீங்க இல்லையா? எல்லாம் சொல்லிட்டு சும்மா விட மாட்டேன். அவள இத தூக்கி குப்பையில போடுங்க. ஹலோ, அதை எடுத்து போட சொன்னேன். உன் காதல வேலை. கோவப்படாதீங்க. எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குங்க. யார? அந்த ஜான்சியை யாரெல்லாம் ரெடி பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குங்க. அவளை பாத்தீங்களா? அவ ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும் ஏதோ பழைய படத்து ஹீரோயின் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. புது ஆளுங்க வேலைக்கு வைங்க. அவங்க எல்லாரும் தி பெஸ்டா இருக்கணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள போய் நீங்க இந்த ஊர்லயே டாப் ஸ்டைலிஸ்ட் சொல்றீங்க? நிச்சயமா சார். அங்க பாருங்க, வண்டி அங்க பாருங்க. தொடதுங்க 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 தொடதுங்க. எங்கட எங்கட வருது? தொடதுங்க தொடதுங்க. போயிடுச்சா சார்? அதை வெளியே துரத்திட்டோம். ஹலோ, டீ எடுத்துட்டு வர சொன்னேன்ல. சாரி சார், நான் மறந்துட்டேன். உடனே கொண்டு வந்துட்டேன். இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. தலை கீழ நின்னு தவம் பண்ணாலும் எல்லாத்தையும் நீ பணத்தால வாங்குற மாதிரி என்ன உன்னால அடைய முடியாது. பணத்தால வாங்க முடியாதது எதுவுமே இல்ல. சரி ஓகே, எதை வாங்க முடியாது நீயே சொல்லு பார்க்கலாம்.
என்ன யோசிக்கிற? பணத்தால எதை வாங்க முடியாதுன்னு சொல்லணும். நான் நினைச்ச எதை வேணாலும் வாங்குவேன். உன்னையும் கண்டிப்பா என் வழிக்கு கொண்டு வர முடியும். பாக்குறியா? இவனை என்ன பண்றது? ச்சே. என் ஷூஸ் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்னங்க? இவன் கிட்ட எல்லாத்தையும் உளறி தொலைச்சிடாத. ஆமா, நீ எங்க போயிட்டு இருந்த? வீட்டுக்கு. நீ? வீட்டுக்கு தான். வேற எங்க? இப்படியா போக போற? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா உனக்கு சுத்தமா புரியாது. யோசிக்கிற? நாம எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல தான் மீட் பண்ணிட்டு இருக்கோம்ல. நீ சொன்னது சரிதான். ஜோ, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த உலகத்துல பணத்தால வாங்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படி தெரியலனா யார்கிட்டயாவது கேட்டு வந்து சொல்லுன்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். உனக்கு தெரியுமா? அவன் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. காட்டுன்னு சொல்லு. ஆமா, காத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் எனக்கு தோணவே இல்ல. நீ ரொம்ப காமெடி பீஸா இருக்க. இத போட்டுக்கோ. நீ வெறுங்காலோட நடக்கிறத பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க. பாரா, ஒரு நைட் தங்கினதுலயே இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லையா? நீ என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஜேசன் போயிட்டானே. நான் ஒண்ணும் அந்த கொள்ள கூட்டு தலைவனை பார்க்க வரல. இது ஜோவோட ரன்னிங் ஷூஸ் தானே? ப்ளீஸ் இத ஜோ கிட்ட கொடுத்துறீங்களா? ஒரு நிமிஷம். ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலாமே. உண்மையா நீ ஜேசன் கிட்ட இதை தான் சொன்னியா? நான் நினைச்சதை விட தைரியமான பொண்ணா இருக்க. இது வரைக்கும் யாருமே அவங்ககிட்ட இவ்வளவு தைரியமா பேசினது இல்ல தெரியுமா? டேய், சோஃபியாடா? நாளைக்கு நம்ம ஊருக்கு வரான்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இனிமே ஜோவை யாராலுமே பிடிக்க முடியாது. சோ நீங்க 4 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? ப்ரீகேஜ் படிக்கும் போதுல இருந்தே. இப்போ உன் மைண்ட்ல பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு. என்கிட்ட கேளு, உன் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுறேன். எதுவா இருந்தாலும். நிஜமாவா? ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இந்த உதவி கூட செய்யலனா இப்படி? தைரியமா கேளு. நிஜமாவே ஜோவும் சோஃபியாவும் ட்ரூவா லவ் பண்றாங்களா? என்ன கேள்வி இது? ஜோக்கு 5 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அவன் ஒரு அனாதை மாதிரி வளர்ந்தான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எந்த விஷயத்திலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. அப்பதான் சோஃபியா இவன் வாழ்க்கையில வந்து இவன் ஒரு புது மனுஷனா மாத்தினான். சின்ன வயசுல இருந்து அவளும் எங்களோட ஃப்ரெண்டு தான். ஜோ அவளை ஒரு லவரா மட்டும் பார்க்கல, அவனோட அம்மாவா அவளை நினைச்சு வாழ்ந்தான். இனிமே அவதான் அவனோட உலகம்னு முடிவு பண்ணிட்டான். நல்லா வாங்கினியா? குறி பார்த்து அடிச்சதுல ரத்தமே வந்துருச்சு. செம்ம த்ரோடி. அங்க பாருங்க, செம பஞ்சர் ஆயிடுச்சு. பேசக்கூடாது.
இரு துரத்தி விடுறேன். பால் வரது கூட பார்க்காம நீ என்ன பகல் கனவா கண்டுட்டு இருந்த? போதும் நிறுத்து. எத அழுது போதும், இப்போ நிறுத்துன்னு சொன்னேன். அது உனக்கு சூட் ஆகல. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? நான் அழதுக்கு கூட உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? ஜேசன், நான் அடிபட்டது பார்த்தா நீ சந்தோஷம் தானே படணும். என்ன இந்த நிலைமையில பார்க்க தானே நீ ஆசைப்பட்ட? உதவி பண்ணவங்க கிட்ட இப்படிதான் ரூடா பேசுவியா? உனக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. உன் உதவில எனக்கு கூட தேவையில்லை. உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லி நான் உன்கிட்ட கேட்டனா? என்னமோ உலகத்துல கஷ்டப்படுற எல்லாரையும் காப்பாத்துற மகான் மாதிரி பேசிட்டு இருக்க. உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு பதிலா செத்து போகிறது எவ்வளவு மேல். ஏய், நீ என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? உயரமா இருக்கேன், ஹேண்ட்ஸமா இருக்கேன், நிறைய பணம் இருக்கு. அப்புறம் அப்புறம் ஏன் நீ என்ன வேண்டான்னு சொல்ற? நீ என்ன அடிமுட்டாளா? உன் அழகையும் பணத்தையும் பார்த்து மயங்கர ஆள்னு நான் நினைச்சிட்டியா? நீ மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒரு பணக்கார மிருகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்? அவ்வளவுதான், நான் சொல்லி முடிச்சிட்டியா? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நீ நல்லவனா இருந்தா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்திருப்ப. இங்க வீக்கான ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களை கொடுமைப்படுத்துறதா உங்க 4 பேரோட வேலையே. இப்ப தெரியுதா நீ யாருன்னு? அது திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோ. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. நீ பண்ற எந்த வேலையும் எனக்கு பிடிக்காது. எதுவும் பிடிக்காது. ஒரு ஸ்கூல் ட்ரிப்க்கு எனக்கு $20,000 பே பண்ண சொல்வாங்களா? ஸ்கூல்ல எல்லாரும் போக போறீங்களா? ஆமா, ஆனா நான் போல. அவ்வளவு பணம் கட்ட முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. எங்க அம்மா அதுக்கு மேல. எனக்கும் எங்கேயாவது டூருக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால போக முடியாதே. என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. ஹலோ, சொல்லுங்கம்மா. நிஜமாவா சொல்றீங்க? என் கூட ஜான்சியையும் கூட்டிட்டு போலாமா? நிஜமாவா? அப்பாவா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுங்க. ஆனா அங்க போறதுக்கு ஆளுக்கு $70 ஆகுமே. ஹே, நம்ம போக போறோம். How are you doing? fine. Let's go. ஏய் மிஸ் லாண்ட்ரி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? லாண்ட்ரி, தூங்குஞ்சே எந்திரி. யார் அது என்ன கூப்பிடுறது? ஒருவேளை அது என் கனவா இருக்குமோ? கனவெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு. எனக்கு யார் பேசினாலும் அந்த மங்கூஸ் பண்டிகை வாய்ஸ் மாதிரியே கேக்குது. நீ போட்டிங் போறேன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்களாடா? ஹே, நீங்கலாம் இங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் தான் பணம் கட்டிட்டு யூரோப் டூருக்கு போனீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? நாங்கலாம் நிறைய முறை போயிட்டாச்சு. எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். செம கோயின்சிடன்ஸ் இல்ல? ஆனா நான் உங்க கண்ணுல மாட்டுவேன் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லல்ல. எங்க போனாலும் ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர? இந்த உலகத்துல நீ என்ன எங்கேயுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நீ அந்த போட்ல போனா உனக்கு தான் பெரிய ஆபத்து. இங்க வந்துரு. என்ன பத்தி நீயே கவலைப்படுற? பேசாம உன் வேலையை பார்த்து போடா. அப்படியா? ஓகே, உனக்கு தான் படகு முழுகின கூட எந்த கவலையும் இல்லையே. உனக்கு தான் ஸ்விமிங் தெரியுமே. சரி, ஓகே, பாய். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? பிசாசுக்கு போட்டவனே, போய் தொலை. அது சோஃபியா தானே? ஆமா.
எப்படி இருக்க? வந்துட்டியா? உண்மையை சொல்ல, என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷமாவே இல்ல? எனக்கு தெரியும், நீ போன ட்ரிப் கண்டிப்பா உனக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்காது. இவ்ளோ நேரம் உன்னை பார்க்காத வரைக்கும் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். இங்க பாரு, நீ ரொம்ப ஏடகுடமா போயிட்டு இருக்க. ஒழுங்கா வந்து என் கூட சேர்ந்துரு. நான் என்ன நீ வளர்க்குற நாய் குடி நினைச்சிருக்கியா? நீ எங்க கூட்டாலும் பார்த்துக்க. உன்ன நாங்க சோஃபியாக்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். உனக்கு டைம் இருந்தா தாராளமா வா. நான் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேன். அவனை பார்த்தாலே ஏன் உலகே தெரியல. ஜான்சி, எங்க என்ன பண்ற? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் கூப்பிட்டதுக்காக தான் நான் வரேன்னு சொன்னா, ஆனா எனக்கு விருப்பமே இல்ல. கம் ஆன். ஜோன் ஜேசன் உன்னை அன்பா இன்வைட் பண்ணும்போது நீ வர வேண்டியதானே? ஏன் தயங்குற? வரவல? வரேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. ஏன் சொல்ல மறந்துட்டாங்க? அது என்னன்னா போதுமா? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, தைரியமா போ. நீ வேணா உள்ள போய் பாரு. இதை விட மட்டமான ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்றேன்ல, எதுக்கும் பயப்படாத. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி இது? நீ இப்படி பயந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கவலைப்படாத, தைரியமா போ. குட் லக். சரிடி, நீ சொல்றத நம்பி நான் உள்ள போறேன். ஒரு நிமிஷம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு கேள்விப்பட்டது இல்லையா? பிசாசுங்க மட்டும் என் கையில மாட்டதும் அவங்களை சட்னி ஆடுறேன். என்ன ஜான்சி, நீ என்ன முட்டாளா? அவங்கள பத்தி தெரிஞ்சு கூட ஏன் ஒத்துக்கிட்ட? முட்டாள். நான் ஒரு வடிகட்டின முட்டாள். ஹாய் ஜான்சி. உங்களை ஏன் லைட்? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீ இல்லாம பார்ட்டியே கலக்கட்டா. நீ உன் கோட்டை கழட்டி வைக்க கூடாது. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? தேவையில்லை, எனக்கு ரொம்ப குளிருது. அதான் இந்த கோட்டை போட்டு வந்திருக்கேன். கழட்டுமா? உள்ள என்ன ட்ரெஸ் போட்டுருக்கு நாங்களும் பாக்குறோம். பார்ட்டிக்கு வரும்போது இப்படியா இழுத்து போத்திட்டு வருவா? கொஞ்சம் ஃப்ரீயா விடு. இப்ப கோட்டை கழட்ட போறியா இல்லையா? இவளுக்கு வழியில சொல்ல கேட்க மாட்டா. அவன் ட்ரெஸ் பாரு. ட்ரெஸ் பாரு, செம்ம காமியா இருக்குல்ல? சர்க்கஸ் இருக்க ஜோக்கர் மாதிரி. இந்த மாதிரி டிசைன் உள்ள Dress நான் எங்கேயும் பார்த்தது இல்லடி. எனக்கு சூப்பர்மேன் தங்கச்சில நினைப்பு போலடி. என்னமா கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? நல்ல Dress இல்லனா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நல்ல வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு எடுபடல. அது அவனோட பேட்ல. உன்ன பின்ன பார்ட்டி அட்டெண்ட் பண்ணாதானே எப்படி Dress பண்ணனும் தெரியும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல. என்னன்னாலும் நம்ம மாத்தி வருவா. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி பண்றதை இதோட நிறுத்திக்கோங்க. இங்க பாரு ஜோ, அவளை கூட்டிட்டு போய் என் ரூம்ல விட. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எனக்காக நீங்க ஏன் இவ்ளோ சிரமப்படுறீங்க? இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? எனக்கு பொருத்தமே இல்லாத இடத்துக்கு நான் கண்டிப்பா வந்திருக்கவே கூடாது. ஜோ இன்வைட் பண்ணதுனால தானே வந்த. அவனுக்கு நீ ஃப்ரெண்டுனா எனக்கும் நீ ஃப்ரெண்டு தான். அப்படி இல்ல, அவன் என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவான். இல்ல, ஜோ இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. அவன் பார்ட்டிக்கு வந்து என்ஜாய் பண்ணாம இருந்ததே இல்ல. இப்ப அவன் ரொம்ப மாறிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவனும் கூட. ஜோவை பத்தி என்கிட்டயே சொல்றியா? பாரு, உன்னை பத்தி அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஜேசன் உன்கிட்ட அடிக்கடி தகராறு பண்றானாமே,
நீ அவனை தைரியமா எதிர்த்து சண்டை போட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது ஆக்சுவலி அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் தெரியுமா? என்ன? அன்பு பாசம் எதுவும் கிடைக்காம அவன் தனிமையா இருக்கிறது தான் அவன் பிரச்சனையே. அவன் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கானா? சான்ஸே இல்ல. வருஷத்துல ஒரு மாசம் தான் அவன் பேரண்ட்ஸ் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான். அவன் பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எந்த அன்பும் பாசமும் அவனுக்கு கிடைக்கல. அவனை எல்லாரும் வாரிசா பார்த்தாங்களே தவிர அவனை உணர்வுள்ள மனுஷனா யாரும் பார்க்கல. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? அவன் கூட சண்டை போடாது. ஏன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜான்சி. நீ எந்த பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம். சரி கிளம்பலாமா? சரி வா போலாம். இது போட்டுக்கோ ஜான்சி. சாண்டல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. பெண்களுக்கு சாண்டல்ஸ் ரொம்ப அழகு கூட்டும். ஏன்? இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்மளே தயார்படுத்திக்கணும் ஜான்சி. பர்ஃபெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இப்ப போலாமா? ஒரு அழகான பொண்ணு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு அவ கூட பேசாம இருக்கிறது நாகரிகமா இருக்காதுல்ல?